வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இயற்கையாகவே நடந்த ஆச்சரியமான அதிசயமான அபூர்வமான நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, இன்னைக்கு ஹெவி ரெயின் காரணமாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கேட்வே டு ஹெல். இந்த இடம் சைனாவில் தான் இருக்குது. பூமியில் இயற்கையாகவே ஏற்பட்ட பிளவுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி தீ பற்றி எரியிற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிளவுடைய டயமீட்டர் கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்குங்க. இந்த இடத்துல தீ பற்றி எரியறதுனால இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை 792 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்திருக்கு. இது அண்டர் கிரவுண்ட் நெருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்களேன், தண்ணி கொந்தளிக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே இருந்து தீ கூட எரியுது பாருங்களேன். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் தான். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் கட்டையில் தீயை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு தீயை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த இடம் மோச்சா ஐலாண்ட் தாங்க, சில்லியில் இருக்குது. பொதுவாக தண்ணிக்குள்ளே தீயை வச்சோன்னா தீ அணைஞ்சு போயிடும். ஆனால் இங்கே பாருங்களேன், தண்ணியிலேயே தீ எப்படி பற்றி எரியுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் இந்த கடல் தண்ணிக்கு மேலே இந்த கடலுக்குள்ளே வாழக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது லீக் பண்ணுற கேஸஸ் தான். இந்த நேச்சுரல் கேஸஸ்னால தீயும் சேர்ந்து பற்றி எரியுது. பார்க்குறதுக்கு தண்ணியில் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி நமக்கு தெரியுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அல்மாட்டி. இந்த நாட்டில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. நீங்கள் வின்டர் டைமில் எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு போகலாம். இங்கே ஐஸ் வேல்கனோ இருக்குது. இது ஒரிஜினலான வேல்கனோ கிடையாதுங்க. வேல்கனோனா அதில் இருந்து நிறைய லாவாஸ் எல்லாம் வெளியே தெரிக்கும் இல்லையா, ஆனால் இதில் அதுக்கு பதிலாக ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வெளியே தெரிக்குமாங்க. ஆக்சுவலாக இது ரியலான வேல்கனோ கிடையாது. வின்டர் டைமில் இந்த நாட்டில் ஓடுற ரிவர் எல்லாமே ஐஸாக மாறிடும். இந்த மாதிரி ஐஸாக மாறும்போது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஹாலோ கோன் உருவாகும். ஒரு சில கோன்ஸ் ரொம்ப உயரமாக இருக்கும், ஒரு சில கோன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அல்மாட்டியில் இந்த ஒரு கோன் ரொம்ப ரொம்ப பெருசாக உருவாகி இருக்குங்க. இதனுடைய உயரம் மட்டுமே 45 அடி வரைக்கும் இருந்திருக்குங்க. அதாவது தண்ணி எல்லாமே அக்யூமுலேட் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு கோன் உருவாகுது. இந்த மாதிரி கோன் அல்மாட்டியில் மட்டும் கிடையாது, யூஎஸ்லையும் ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரி உருவாகி இருக்கு. ஆனால் மிகப்பெரிய கோனாக உருவானது அல்மாட்டி அப்படிங்கிற இந்த நாட்டில் தான். இது பக்கத்தில் போனாலே நம்ம மேலெல்லாம் இதுக்குள்ளே இருந்து ஐஸ் கட்டிகள் சின்ன சின்னதாக தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய ஃபீலே வேற லெவலில் இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் தாங்க. இந்த மாதிரி மரங்கள் ஈரானில் நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்த மரங்களை பாருங்களேன், இதுக்குள்ளே இருந்து தண்ணி வெளியே ஓடுற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஆழமே இல்லாத ஓடைகள் மாதிரி உருவாகி இருக்கிற தண்ணி போகிற பகுதிகள் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல வளர்ந்து நிற்கிற மரங்கள் தான். இந்த மரங்கள் தண்ணியால் அரிக்கப்பட்டு நடுவில் இந்த மாதிரி ஹாலோஸ் உருவாகுது. அதாவது இந்த மாதிரி வெற்றிடம் உருவாகுது. நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மரத்துக்குள்ளே இருந்து தண்ணி வழிந்து ஓடுற மாதிரி தாங்க இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு முட்டை தாங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு டிராகன் முட்டை மாதிரி இருக்குல்ல. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் இவ்வளோ பெரிய முட்டை ஷைனிங்காக மின்னுற மாதிரி நமக்கு காட்டப்பட்டிருக்கும். இது டிராகன் முட்டைலாம் கிடையாது. ஆக்சுவலாக இது மினரல்ஸால் உருவான ஒரு கல் தாங்க. இது கிட்டத்தட்ட 350 கிலோகிராம் வரைக்கும் எடையுடையதாக இருந்திருக்கு. இந்த மாதிரி மினரல்ஸால் உருவான இந்த கற்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் கோடீஸ்வரர். ஏன்னா இது அதிகமான ரேட்டுக்கும் போகுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரெயின்போ. ரெயின்போ தான் எல்லாருமே பார்த்துருப்போமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு ரேரான ட்ரிபிள் ரெயின்போங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரெயின்போ அண்ட் இந்த ரெயின்போக்கு மேலே இன்னொரு ரெயின்போ இருக்குது. இது 2 இடத்துல உருவான ரெயின்போஸ் தான். நமக்கு பார்க்குறதுக்கு ட்ரிபிள் ரெயின்போ மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அண்ட் நீங்கள் ரெயின்போ பார்த்துருக்கீங்களா நேரில் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பூமி வெப்பமயமாகிறதுனால நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி அதிகமான வெப்பத்தினால தார் ரோடு லைட்டாக உருகி இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம செப்பல் போட்டு நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செப்பலே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்குமாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ராஜஸ்தானில் ஏற்பட்ட ஸ்டோம்ஸ்னால 2016 இங்கே பாருங்களேன், மாடு மனுஷன்னு எல்லாருமே அடிச்சுட்டு போகிற காட்சியை. சவுதி அரேபியான்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது அங்கே இருக்கக்கூடிய பாலைவனமும் ஒட்டகம் தான். ஆனால் பாலைவனத்தில் பனிமழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய பாலைவன மண் ஃபுல்லாகவே வெள்ளைப்படலம் போர்த்தின மாதிரி இருக்குது. இது எல்லாமே பனிகளாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். சவுதி அரேபியாவில் எப்போவோ ஒரு டைமு இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு காரணமே ஹை ப்ரெஷர் கோல்டு ஏர்னாலையும் டெம்பரேச்சர் லோ ஆகுறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஸ்னோஃபாலாக உருமாறி இந்த மாதிரி பனிமழை பெய்யுது.
இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எதுலையாவது நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ஜார்ஜியா கனடாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கடல் தண்ணியும் ஃப்ராசர் அப்படிங்கிற ரிவருடைய ஃப்ரெஷ் வாட்டரும் கலக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் உருவாகுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது காட்டில் வாழக்கூடிய ரெயின்டியர் அப்படிங்கிற ஒரு சில விலங்குகள் உருவாக்குற இந்த ரொட்டேட்டிங் சர்க்கிள் தான். ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் சர்க்கிள்ஸை இந்த ரெயின்டியர்ஸ் எல்லாமே உருவாக்குது. இதுக்கான முக்கியமான காரணமே தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். வேட்டையாடுற விலங்குகள் வேட்டையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த ரெயின்டியர் பக்கத்தில் நெருங்குச்சு அப்படின்னா சடனாக இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீர்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ரொட்டேட்டிங் சர்க்கிள்ஸை உருவாக்குமாங்க. இது ரொம்பவும் ஆச்சரியமான நிகழ்வு அப்படிங்கிறதுனால இதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டிவி சேனல் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த சேனலில் இருந்து ஒரு ஆக்டர் அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லை ஏந்துறாரு. அந்த வில்லை பார்த்த உடனே இந்த ரெயின்டியர்ஸ் எல்லாமே ஆபத்து நெருங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த ரொட்டேட்டிங் சர்க்கிள்ஸை உருவாக்குது. உடனே அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெயின்டியர்ஸும் இதில் கலந்துக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த ரொட்டேட்டிங் சர்க்கிள்ஸில் 50,000 5 லட்சம் ரெயின்டியர்ஸ் வரைக்கும் கலந்துக்குமாங்க. இதில் சின்ன குட்டிகளாக இருக்கக்கூடிய ரெயின்டியர்ஸ் எல்லாமே சென்டரில் விடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ரெயின்டியர்ஸ் எல்லாமே வேகமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ரெயின்டியர் மேலே கண்ணு வச்சு நம்மளால் தாக்குதலை ஏற்படுத்தவே முடியாது. என்னுடைய குட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சர்க்கிளுடைய சென்டர் பகுதியில் இந்த குட்டிகள்லாம் விடப்பட்டிருக்கும். எவ்வளோ புத்திசாலித்தனமான ரெயின்டியர்ஸாக இருக்குல்ல. கடலில் காண கிடைக்காத காட்சி அப்படின்னா இந்த ஸ்லீப்பிங் வேல்ஸ் தான். வேல்ஸ் எல்லாம் தூங்குற காட்சியை கண்டிப்பாக நிச்சயமாக யாராலையுமே பார்த்துருக்க முடியாது. இந்த வேல்ஸ் எல்லாம் தூங்கும்போது அதனுடைய பாதி மூளையை மட்டும் தான் தூங்குறதுக்கு பயன்படுத்தும். பாதி மூளையை எப்போவுமே ஆக்டிவாக தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு விலங்கு இதை தாக்க வந்துச்சு அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்குறதுக்கு ஹாஃப் பிரெயினையும் இன்னொரு அலர்ட்டாக இருக்கிறதுக்கு பாதி பிரெயினையும் யூஸ் பண்ணுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இயற்கையாகவே உருவான கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய டாக்ஸானாஸ்பிஸ் அப்படிங்கிற ஒரு வினோதமான கிரியேச்சர் தாங்க. இது ஃப்ளவர் உட்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் தான் இது காணப்படுது. பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக அமைதியாக இருக்கு இல்லையா. ஆனால் இது கொட்டுச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சராங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் ஸ்போர்ட் தாங்க. அதாவது பூமிக்கு மேலே நீங்கள் சுழல் காற்று உருவாக்குறத பார்த்துருப்பீங்க. அதே விஷயம் கடல் தண்ணியில் மேலே இந்த மாதிரி உருவாச்சுன்னா எப்படி இருக்கும். இது உருவாகிறதுக்கு காரணம் காற்று, கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், மேகம், இந்த 3 சேர்ந்து தான் இந்த மாதிரி வாட்டர் ஸ்பவுட் உருவாகுது. பாருங்களேன், இது அக்டோபர் 9 தான் உருவாகி இருக்கு. இந்த மாதிரி கடல் தண்ணியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா சேஃபான டிஸ்டன்ஸுக்கு போகிறது தான் ரொம்ப நல்லது. இதே மாதிரி வாட்டர் ஸ்பவுட்டு 1 இல்லை 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 வாட்டர் ஸ்பவுட் உருவாகி இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் தாங்க உருவாகி இருக்கு. இப்படி அட் அ டைமில் 5 வாட்டர் ஸ்பவுட் உருவாகிறது காண கிடைக்காத அற்புதமான காட்சி தான். அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பாட் கொலம்பியாவில் தாங்க இருக்குது. இந்த இடத்துக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. ஏன்னா இங்கே அங்கங்கே ரொம்ப ஆழம் இல்லாத குழிகள் உருவாகி இருக்கும். ஒரு சில குழிகள் 2 மீட்டர் வரைக்கும் ஆழத்தில் இருக்குங்க. ஓடுற தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழிகள் தண்ணியால் நிரம்பி இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே இந்த குழிக்குள்ளே குதிச்சு நிறைய பேர் குளிக்கிறதுக்காகவே வருவாங்களாம். ஆனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துல குளிக்கணும். ஏன்னா ஒரு சில குழிகளில் எவ்வளோ ஆழம் இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால நல்லா தெரிஞ்ச குழிகளில் மட்டும்தான் நம்மளால் இறங்க முடியும். தாமஸ் வாலோ அப்படிங்கிறவர் அவருடைய கேமராவில் இந்த மாதிரி நேச்சரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதில் பார்க்குறதுக்கு பேய் மாதிரியான ஒரு உருவத்தை அவர் பார்த்துருக்காரு. இதை பார்த்து நிறைய பேர் பேய் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கான உண்மையான அறிவியல் காரணமும் இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபினாமினானையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது உயரமான பகுதிகளில் மலை மாதிரியான இடத்துல ஏதாவது மனுஷங்க போயிட்டு அந்த இடத்துல அவங்க நிற்கும்போது அவங்க பின்னாடி லைட் ரேடியேட் ஆகுது. இந்த மாதிரி லைட் கிளவுட்ஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த சைடில் இருந்து பார்க்குறதுக்கு ஏதோ மேகத்துக்குள்ளே ஆவி நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மிஸ்டீரியஸ் ஈவெண்ட் கோச்சுரா வில்லேஜில் இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதாவது போடப்பட்ட ரோடு இருக்கும் இல்லையா, அது 10 அடி வரைக்கும் மேலே எழும்பியிருக்கு. ஆக்சுவலாக இது நிலநடுக்கம் மாதிரியான நேச்சுரலான விஷயங்கள்னால உருவானது கிடையாது. மழை ஹெவியாக பெய்யும் போது, வெள்ளம் ஏற்படும் போது இந்த மாதிரி தண்ணியுடைய ப்ரெஷர் காரணமாக ரோடே மேலே எழும்புதுன்னா பார்த்துக்கோங்களேன். மின்னல் வெட்டும் போது, இடி அடிக்கும் போது, மழை பெய்யும் போதெல்லாம் பச்சை மரத்துக்கிட்ட ஒதுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், ஒரு மின்னல் வெட்டுது. இந்த மின்னலில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டெம்பரேச்சர் இந்த மரத்தில் ஏற்பட்டு இந்த மரம் தீப்பிடிச்சு எரியுது பாருங்களேன். காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கான காரணம் கூட இந்த மாதிரி மின்னல் வெட்டுறதுனால தான்.
இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பழனி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தென்காசியில் அதிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் கூட நியூஸில் பார்த்தேன், கனமழை தான், அங்கே ரெட் அலர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சேஃபாக இருங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.